ஆகையால் இன்று முதல் இந்த ஜோதிர்லிங்கம் பீமா சங்கர் என்ற பெயரால் அழைக்கப்படும். எவர் ஒருவர் இங்கு பக்தியுடன் வருகிறாரோ இந்த சிவம் அவருக்குள் இருக்கும் பழிவாங்கும் எண்ணத்தினை போக்கிவிடும். அவருக்கு மகாதேவரின் அருளும் கிடைத்துவிடும். கௌரி, அடுத்த ஜோதிர்லிங்கத்தை நிறுவுவது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும். ஏனெனில் அது கங்கையுடன் தொடர்புடையது. கங்கையா? ஆம் கௌரி. அசுரத்தாய் திதி உன்னுடைய எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை என்றெண்ணுகிறேன். எனவே கங்கையை அவள் வசப்படுத்தி நமக்கு எதிராகவே செயல்படுவாள் என்றெண்ணுகிறேன். என்னை அழைத்ததற்கு காரணம் என்ன அசுரத்தாய் திதி? உன்னால் மட்டும்தான் என் வேதனையையும் என் துன்பத்தையும் புரிந்து கொள்ள இயலும். பிரபஞ்சத்திற்கு நான் தீங்கானவளாவேன். ஆனால் நீ என் சகோதரி அல்லவா? அதனால் நான் உன்னிடம் ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன வேண்டுதல்? வேண்டுதல் என்னவென்றால், நீ பூமியின் சில பகுதிகளுக்கு நீ நீராக செல்வதை தடுத்து நிறுத்திவிட. அசுரத்தாய் திதி, உன்னுடைய தீய செயல்களை நான் நன்றாக அறிவேன். மன்னித்துவிட. என்னால் என் கடமையையும் செயலையும் நிறுத்த முடியாது. கங்கா, நான் உன்னிடம் உதவி கேட்கத்தான் இங்கு அழைத்தேன் என்று நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். நீ அந்த சிவன் பார்வதிக்கு எதிராக நீ எனக்கு எந்த உதவியும் புரிய மாட்டாய் என்று நான் நன்றாக அறிவேன் கங்கா. ஆனால் நான் விரும்பிய அனைத்தையும் அடைந்து கொண்டே இருப்பதை நீ மறந்து விட்டாய் என்று எண்ணுகிறேன். நீ செய்வது முறையல்ல திதி. உன்னால் என்னை மகாதேவர் மற்றும் மகா காளிக்கு எதிராக செயல்படுத்த வைக்க முடியாதா? நான் அசுரத்தாய் திதி ஆவேன். என் விருப்பப்படி உன்னை செயல்பட வைக்க என்னிடம் பல வழிகள் உள்ளது. நீ வெறும் நதி அல்ல, நீ மிகவும் புனிதம் நிறைந்தவள். எங்கெல்லாம் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயோ அந்த இடங்களை எல்லாம் புனிதப்படுத்துகிறாய். ஆனால் ஒரு இடம் உள்ளது, அதை நீ புனிதப்படுத்துவதை நான் தடுத்தாக வேண்டும். என்னுடன் வா. அந்த இடத்தை பார். இந்த இடம் புனிதமடைவதை நீ தடுத்தாக வேண்டும். என்று உன்னுடைய ஓட்டம் நிற்கிறதோ அன்று முதல் இந்த இடம் புனிதத்தன்மையை இழந்துவிடும். அதற்கு பிறகு இதை அழிப்பது எளிதாகும். என் எண்ணத்தை நீ முழுமையடைய செய்ய வேண்டும். என்னை போல் உனக்கும் சிவன் பார்வதி அநீதி இழைத்துள்ளார்கள். உண்மையில் உனக்கு உரியதை உன்னிடமிருந்து பறித்து உனக்கு அநீதி இழைத்துள்ளார்கள். அதற்கு இப்பொழுது நீ பழி தீர்க்க வேண்டும். கங்கை நதியானது கோபம் கொண்டால் அதன் விளைவு என்னவென்று அனைவரும் அறிய வேண்டும். உண்மையை கூறினாய் திதி. முன்னிருந்தே மகா காளியும் மகா தேவரும் நமக்கு எதிராக அநீதிகளை இழைத்துள்ளனர். ஆனால் இப்பொழுது நான் நம் இருவருக்காகவும் அவர்களை பழி வாங்குவேன். ஒருவேளை மகா காளியோ மகாதேவரோ உனது வழியில் வர முயற்சி செய்தால் அப்பொழுது என்ன செய்வாய்? கவலை கொள்ளாதே, அதற்கான தீர்வும் என்னிடம் இருக்கின்றது. நானும் அந்த இடத்தில் ஓடப் போவது இல்லை. மகாதேவரையும் மகா காளியையும் அந்த இடத்திற்கு செல்ல அனுமதிக்கப் போவதும் இல்லை. தாங்கள் கங்காதரன் அல்லவா மகாதேவா? நான் தங்கள் மீது ஆணையிட்டு கூறுகிறேன்,
நானாக தங்களை அழைக்கின்ற வரையில் அந்த இடத்திற்கு தாங்கள் வரக்கூடாது. மகா காளியையும் அந்த இடத்திற்கு வருவதற்கு அனுமதிக்க கூடாது. இல்லை மகாதேவா, திதி நமக்கு எதிராக கங்கையை இவ்வாறு பயன்படுத்தியிருக்க கூடாது. நான் திதியை தடுத்தாக வேண்டும். ஆனால் இப்பொழுது காலம் கடந்து விட்டது இல்லையா மகாதேவா? நமது சக்தியினால் ஒருவரை வசப்படுத்தி அவரது குடும்பத்திற்கு எதிராகவே அவரை செயல்பட வைப்பது அனர்த்தமான காரியமாகும். ஆனால் தந்தையே, அசுரத்தாய் திதி கங்காதேவியை என்ன செய்ய போகின்றார்? இக்கதையில் பங்கு கொள்ளப் போகிறவர்கள் கௌதம முனிவரும் அவரது மனைவி அகல்யாவும் கங்கையின் நீரோட்டத்தை தவறாக பிரயோகம் செய்து மெய்யான பக்தி கொண்ட என் பக்தனையும் அவனது இடத்தையும் அழித்துவிட்டு சர்வநாசம் செய்ய எண்ணுகிறாள். ஏனெனில் அடுத்த ஜோதிர்லிங்கத்தை அவ்விடத்திலேயே நாம் நிறுவ வேண்டும். மகாதேவா, தேவி கங்கா இந்த தவறை இழைக்கும் முன்பு அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தியாக வேண்டும். அவரை உடனடியாக திதியின் தாக்கத்திலிருந்து காப்பாற்றியாக வேண்டும். இல்லை கௌரி, தேவி கங்கா வாக்களித்தாள். அசுரத்தாய் திதிக்கு அனுபவ பாடம் ஒன்றுள்ளது. ஒவ்வொரு முறையும் இதில் நாம் பங்கெடுப்பது அவசியமற்றது. ஏனெனில் ஒரு பக்தனின் தூய்மையான பக்தியும் கர்மமும் சங்கடங்கள் எதுவாயினும் எதிர்கொள்ளும் திறன் பெற்றுவிடும். ஓம் எமையாளும் ஈசனே போற்றி, அண்டங்களை அரசாளும் தேவனே போற்றி போற்றி. என்ன இது? ஏன் திடீரென நதி வற்றிவிட்டது? மகாதேவா, இது கெட்ட சகுனம் அல்லவா? ஏதோ மிகப்பெரிய ஆபத்து நேரம் உள்ளது. முனிவரே, அசம்பாவிதம் நேர்ந்து விட்டது முனிவரே. கங்காதேவி நம்மிடம் கோபம் கொண்டுள்ளார். நாங்கள் அவரை சமாதானப்படுத்துவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தோம். ஆனால் அவர் எதையும் கேட்பதாக இல்லை. தாங்கள் எங்களுடன் வாருங்கள், அவரை சாந்தப்படுத்துங்கள் முனிவரே. எங்கள் குற்றம் என்னவென்று கூறுங்கள் தேவி. தாங்கள் ஏன் இவ்வளவு கோபமாக உள்ளீர்கள்? தந்தையே, இது மேலும் தீவிரமடைவதற்கு முன்பாக நாம் அங்கு சென்றாக வேண்டும். வேண்டாம் முருகா, நாம் இதில் பங்கு கொண்டு தூய்மைப்படுத்துவதற்கு முன்பு இக்கணம் தேவி கங்கா அச்செயலில் உச்சகட்டத்தை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் தந்தையே, அதற்கு பிறகு கங்காதேவி திதியின் தாக்கத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவார்? மகனே, சில சமயங்களில் பெரும் சங்கடத்திற்கான தீர்வென்பது மிக எளிதானதாக இருக்கும். சாதாரண புல்லின் உதவியினால் தாங்கள் மீண்டும் கங்காவை பெருக்கெடுத்து ஓட வைக்க முடியாது முனிவரே. ஆனால் இந்த சாதாரண புல்லுடன் மகாதேவரின் பெயரும் அவரது சக்தியும் இணைந்து விட்டால் என்ன மாயங்கள் வேண்டுமானாலும் நிகழும் கங்காதேவி. பார்த்தாயா கௌரி, பக்தியின் சக்தியை?